ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால இன்றைய தினம் அன்னதானம் 3ஆம் தேதி அன்னதானம் கொடுத்த அடியார்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோடையும் செல்வ செழிப்போடையும் சந்தோஷமாக வாழணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இறைவா அண்ணாமலையார் நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. ஐயா அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய நமக. அப்படிங்களா? முந்தா நேற்று வந்தனே. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால இன்று அன்னதானம் கொடுத்த குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய நமக. விட்டுவாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் கொடுக்குறாங்க, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும் வேண்டிக்கங்க. நமச்சிவாய. வேண்டிக்கிறீங்களா? நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், வடியா சமுதானமா இருக்கணும். சரி, நல்லா இருப்பாங்க சாமி. நல்லா இருக்காங்க. என்ன ஆச்சு? காலு இந்த நோய் சக்கரை நோய். சக்கரை நோய். என்ன ஊர் அந்த பாப்பா? அந்த ஆயா அது மலர்பாட்டை. மலர்பாட்டை. நீங்க என்ன ஊரா? நீங்க என்ன ஊரு? பவித்திரம். பவித்திரம். ஆமா பவித்திரம். நீங்க என்ன ஊரு? ஆரணி. அன்னைக்கு சொன்னீங்கல்ல நீங்க பாட்டி மலனூர் பாட்டியா? பாட்டி உனக்கு சுகரா? உனக்கு சக்கரையா? சக்கரை நோயா? காலில் அடிபட்டுக்குது, எது கவர் போட்டுக்கிற? ஆனியா? வா 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 ஒரு செட்டு கொடுற. நீ என்ன ஊர் பாட்டியா? திருக்கோயிலூர். ஆமா. காலில் என்ன ஆச்சு? சக்கரை. சக்கரை. இந்த கால் 2 விரல எடுத்துட்டாங்க. இப்ப இந்த கால் எது ஆகிக்குதா? கடவுளே. வெள்ளை சாப்பாடு தான். ஏன் எலுமிச்சை சாதம் சாப்பிட மாட்டியா? சரி கூட ஒரு வெள்ளை சாப்பாடு ஒன்று கொடு. சரி சாப்பிடு. என்ன போயிட்டு வா. பத்திரம். மறந்துடுறேன் பாட்டிய. என்ன பண்றது பாட்டிய? பத்திரமா போ பாட்டிய. இவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுக்குறாங்க, இவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. நமச்சிவாய நமக. நமச்சிவாங்க. அண்ணாமலையாரால அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. போலையா காசிக்கு? அடுத்த மாசம் 26ஆம் தேதி பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி. சரி, மாசம் 14ஆம் தேதி. சரி போயிட்டு வாங்க. சந்தோஷமா. மாசம் லாஸ்ட்ல போறேன்னு நினைக்கிறேன். உடம்பு சரியில்லை, சப்போஸ் ஆளுங்க கூட சுத்திட்டு போயிருவேன். சாமியார் யாரும் நிறைய பேர் கிடையாது. நானே அதான் டைம் நித்தி குத்துந்தாங்கிறேன். அவர் வேற மாதிரி இருந்தா மட்டும் தான் நிறுத்த மாட்டேன். வயசு 72 ஆச்சுல சாமி. 72 தானே ஆகுது. 90 95 இருக்கும்னு நினைச்சேன். இந்த காலத்துல 50ல 45 தாண்டது பெரிய விஷயம். 5 வருஷம் குறைஞ்சிச்சு. அந்த மாதிரி ஆயினுக்குது. நீங்களாவது ஏதோ அன்னைக்கு காடு கரம்புல சாப்பிட்டது போனது வந்தது, ஏதோ கொஞ்சம் சத்தானது சாப்பிட்டது, ஏதோ ஒண்ணுன்னு சொல்லிட்டு வாழ்க்கை வந்துச்சு. இயற்கையான காத்த சுவைச்சிங்க. ஏதோ சாயந்தரத்துல 6-7 மணிக்கெல்லாம் போய் படுத்து தூங்குனீங்க. வெடிய காலம் வந்து காலைல வந்து ஏதோ வேலைக்கு போறீங்களோ இல்லை எங்கேயும் நடந்தாவது போனீங்க. இப்போ இந்த ஃபோனுன்ற ஒரு பிசாசு வந்து என்ன பண்ணிடுச்சு, எல்லாருடைய ஆயுசையும் பாதியாக குறைச்சி நிற்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஃபோன் இல்லாம நம்மளால ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியல. ஆனா இந்த போன் இல்லாம இருந்தா பல விஷயத்த நம்ம எல்லாருமே யோசிப்போம். எல்லாருமே பல விஷயத்த யோசிப்பாங்க. இந்த போன் இல்லாம இருந்தா, இந்த போன் கையில இருக்க வச்சு நம்ம வேற எதனா யோசனைக்கு போனா கூட நம்ம இந்த போனை கையில எடுத்தா அந்த யோசனை வேற எங்கேயோ மாறிடுது. அதுதான் இந்த உலகமே வந்து கைக்குள்ள வந்ததால நம்ம உலகத்தை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு சீக்கிரமா. சாமி பேரன்களை பேத்திகளை ஊற்றும் போது நிலாவை காட்டி ஊட்டுவோம். உங்க பேரன் பேத்திங்களா? எனக்கே நிலாவை காமிச்சுதான் ஊட்டிக்கிறாங்க. நிலாவை காட்டி ஊட்டுவோம். இப்ப என்னன்னா
செல்போனை வச்சுக்கிட்டு செல்போனு கொடுத்தா மாட்டின எல்லாருமே அப்படிதான். அதனால இந்த செல்போனுன்ற ஒரு விஷயம் காரணம் என்னன்னா சாமி, கண்ணு எல்லாம் விட்டுருங்க, சொல்ற தெளிவா புரிஞ்சுங்க. செல்போனால கண்ணு விட்டுருங்க. இப்ப வந்து நம்ம இங்க இருக்கிறோம், இங்க இருந்து திடீர்னு அமெரிக்காவில் பேசலாம், சிங்கப்பூர்ல பேசலாம், எல்லா நாட்டுகளையும் பேசலாம், இங்க இருந்து எல்லா ஊர்லயும் பேசலாம். அது எப்படி முடியுது? முழுக்க முழுக்க ரேடியேஷன். அந்த சேட்டலைட்டோட பவரு இது வந்து இதுல இருந்து போய் இந்த ஃப்ரீக்வன்சி அதுல இருந்து இது வந்து எப்பயுமே இது சுத்திட்டு இருக்கிறதால இது மனித உடலுக்கு பேராபத்து. இருந்தாலும் நம்ம எல்லாருமே வேற வழி இல்ல, அது பேசுறதுக்கோசம் தான் யூஸ் பண்ணாங்க, வேற வழி இல்ல. வேற வழி இல்லாம இந்த ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, இந்த போனோட ஃப்ரீக்வன்சி பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க, சேட்டலைட்டுக்கு போய் சேட்டலைட்ல இருந்து வருது. அப்ப அந்த பவர் ஒரு காத்தடிச்சாலே, ஒரு பனி பெஞ்சாலே குளிருது, ஒரு மழை பெஞ்சாலே நம்ம நனைஞ்சிடறோம், ஒரு சூரியன் வந்து நம்ம மேல கொஞ்ச நேரம் அடிச்சாலே நம்ம என்ன ஆகுது, நம்ம உடம்பு வந்து அந்த எரிய ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சியை நம்ம பாக்கெட்லயே நெஞ்சிலே வச்சுன்னு சுத்துறோம். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பேராபத்துல இருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து. நம்ம கூடவே யமனை வச்சுக்கினே தூங்குறோம். அதை இது பண்ணிட்டு யூடியூப்லாம் சொல்றான், நீங்கள் ஆரோக்கியமாக வாழ நீங்கள் காய்கறியை சாப்பிடுங்கள், நீங்கள் சாப்பாட்டை குறையுங்கள், தினசரி உடற்பயிற்சியை செய்யுங்கள், தூங்குங்கள், 10 மணி நேரம் தூங்குங்கள், 8 மணி நேரம் தூங்குங்கள், ஓடுங்கள், ஒடியாருங்கள் அப்படின்லாம் சொல்றான். இந்த ஆபத்தை பத்தி ஒரே ஒருத்தனா சொல்லிக்கிறேனா? இந்த ஆண்ட்ராய்டு போனு, ஆப்பிள் போனு இதை யூஸ் பண்ணாதீங்க. சின்ன போனை பேசுறதுக்கு அவசரத்துக்கு பட்டன் போன் வச்சுக்கங்க, அதுதான் உங்களை காப்பாற்றும். சாப்பாடு சோறு பண்டெல்லாம் வந்து உடம்ப வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து பாதிக்கும் பாதிக்காதுன்றது ரெண்டாவது பட்சம். ஆனா இந்த ஃப்ரீக்வன்சி நம்மளை வந்து கண்டிப்பா அழிக்கும்னு ஒரே ஒரு டாக்டரா சொல்லிக்கிறாங்களா? பேசுறதுக்கு மட்டும்தான் போன் மெசேஜ். முதல்ல இதை கண்டுபிடிச்சால அவன் யாருன்னு சொல்லுங்க. அழிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க, இல்ல கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா பாஸ்டா போயினுக்கிறோம். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாதீங்கன்னு சொல்றான், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாதீங்கன்னு சொல்றான். ஆனா நம்ம பாஸ்டா போயினுக்கிறோம், பாஸ்டா நம்ம லைஃபும் போய் நிக்குது. அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டோம். நல்லாவே நீங்க எவ்வளவு எம்பிபிஎஸ் டாக்டர் எடுத்து பாருங்க, ஹார்ட் அட்டாக் வருதா, ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, கொலஸ்ட்ரால் குறைச்சிக்கங்க, சர்க்கரையை குறைச்சிக்கங்க, என்ன சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்க. ஒரே ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் முழுக்க முழுக்க உடம்புக்குள்ள ஃப்ரீக்வன்சி வச்சுன்னா சுத்துற 24 மணி நேரமும் இந்த போன் இருக்க வச்சு, போன் இல்லாத வச்சு அவன் 9 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கினான் நிம்மதியா. இந்த போன் இருக்க வச்சு எல்லாருடைய தூக்கமா 5 மணி நேரம் ஆயிப்போச்சு, 4 மணி நேரம் ஆயிப்போச்சு, 6 மணி நேரம் ஆயிப்போச்சு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு அழிவு நோக்கி போயிட்டு இருக்கோம். நீங்க சொல்றீங்க எல்லாரும் 40 வயசு 50 வயசுல, எதனால? சாப்பாட்டாலாம் கிடையாது, இந்த பவர், இந்த ஃப்ரீக்வன்சியால. இந்த ஃப்ரீக்வன்சியால 500 நம்பர் இருக்குது என்கிட்ட, வேணும்னா ஃபோன் பண்ணுவேன். பாண்டிச்சேரி முதலமைச்சர் இருக்கார் தெரியுங்களா, ரங்கசாமி, அவருடைய போன் சின்ன பட்டன் போன் தான் இன்னி வரைக்கும். அந்த போன் எடுத்துன்னு வராது. அவர் தேவையில்லாம உட்காந்து இதை பார்த்துன்னு அதை பார்த்துன்னு அந்த மாதிரி. அதே மாதிரி பெரிய 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 ஆட்கள்லாம் வந்து நல்லா இருக்காங்க பாருங்க, அவங்களாம் யாருமே இந்த போனை வச்சுக்க மாட்டாங்க. சிந்தனையே வராது. என்ன சொல்றேன், நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க, ரொம்ப ஏதோ ஒரு ஃபீலிங்ல இருக்கிறீங்க, இல்ல எதனா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஐடியா வேணும், எதனா ஒரு யோசனை வேணும்னா இந்த போன் கையில இருந்துச்சுன்னா அந்த ஐடியா எதுவுமே வராது. ஏன்னா நம்ம உட்காந்து அந்த காலத்துல நிறைய யோசிச்சாங்க, நிறைய சாதிச்சாங்க. இந்த காலத்துல யோசிக்கவே விடல. யோசிக்கிறவன பூரா அந்த போன் வந்து எவனோ ஒருத்தன் எங்கேயோ யோசிக்கிறவன இது பண்றவன அதை வச்சு அப்படியே காப்பி அடிச்சு எல்லாமே போய் நிக்குது, வேஸ்டா நிக்குது. உண்மையே சொல்றேன், எல்லாருமே ஆபத்தை கூடவே வச்சுட்டு தான் சுத்துறோம். ஆபத்துல தான் வயசு இருக்கு தெரிஞ்சுக்கலாம், சின்ன குழந்தைங்க கூட பாதிக்கிறது. எல்லாருமே இந்த ஃப்ரீக்வன்சின்றது, ஃப்ரீக்வன்சினா நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. இந்த ஒயர்ல போறது கரண்ட் தொட்டா ஷாக் அடிக்கும், செத்து போயிடும். ஆனா கரண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? கரண்ட் எவ்வளவு மோசமானோ அதே அளவு மோசமானது அந்த செல்போனுடைய காற்றலை. அது யாருக்குமே தெரியல. அது ஒரு நாளும் நம்மளை அடிச்சு நிக்குது. இருந்தாலும் நான் இவ்வளவு பேசுறேன், நீ போன் யூஸ் பண்ணாம போய்விடனா வேற வழி இல்ல, வேற வழியே கிடையாது. இது கூட தான் வாழ்ந்தாகணும். நீங்க சொல்றீங்களே 80 90 100 வயசு அப்படிலாம் கிடையாது, 50 வயசு வந்தா கூட இது கூட தான் வாழ்ந்தாக வேண்டிய வழி, வேற வழியே கிடையாதுன்னா இதை நோக்கி தான். இதுதான் வந்து இப்படி இந்த விஷயங்களை உருவாகி நல்லதும் பண்ணுது கெட்டதும் பண்ணுது. நல்லா சொல்றத புரிஞ்சுங்க, கெட்டது அதிகமா பண்ணுது, நல்லதும் பண்ணுது. இந்த போன்ல வர அழைப்புகளை வச்சு தான் இப்ப அன்னதானம் 10 பேருக்கு கொடுக்க முடியுது. என்ன மாதிரி சில பேர் நல்லதும் பண்ணுது கெட்டதும் பண்ணுது. அதனால வேற என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்லாம ஓடின்னு இருக்கோம் நம்ம. பார்த்துக்கலாம். நீங்களாம் ஃபோன் இல்லாதவங்களாம் உண்மையிலே மொபைலை கையில் வச்சுட்டு இருக்காதவங்க பூரா உண்மையிலேயே வந்து இருக்கணும்னா எதுவுமே வேணாம், அமைதியாக இருக்கணும்னா நம்ம வந்து தேடிக்கிட்டே இருக்கும் போது இருந்தால். ஆமாம்,
நம்ம இந்த போன்ல பாக்குற விஷயத்தை வச்சு அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படி அது எங்கெங்கயோ போயினே இருக்குது. கடைசி வரைக்கும் நீ என்ன பண்ண போறன்றதே யோசிக்கல. அடுத்தவங்க சொல்றத மட்டும் தான் நம்ம கேட்டு ஓடிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறன்றதை யாருமே யோசிக்க மாட்டாங்க. சரி சாமி போயிட்டு வாங்க. நமச்சிவாய். டைம் வேஸ்ட் பண்ணாலும் நமச்சிவாய் பேசிட்டு போன போச்சு. ஏன் உண்மை இது விளையாட்டு சொல்ல நான் என்ன சொல்றேன் எல்லாத்திட்டையும் பேசுறதுக்கு தான் போனு. இதை பார்த்துக்கிட்டே உட்கார்றது போன். ஏன்னா உண்மை அதுதான். அது யாருக்குமே தெரியல. எவ்வளவு டாக்டர்ஸ் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் கூட இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்கல்ல. ஃபேமிலி இன்னைக்கு பெரியது காரணம் போனால்தான் நான் தான் சொல்றேங்க. எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் இதுதான். ஆனா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. சரி சாமி போயிட்டு வாங்க. நமச்சிவாய். ஓகே ஓகே. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனு கரோகரா, பார்வதி பரமேஸ்வரனு கரோகரா. அன்னதானம் கொடுக்குறாங்க. இவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும் வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. தீர்காயுசி பவா வளவும் நலவும் பெற்று பெருவாழ் வாழ்க. அண்ணாமலையுடைய அருள் என்றுக்கு அவர் கிடைக்கும் வேண்டி நமச்சிவாய. அன்னதானம் கொடுக்குறாங்க. இவங்க பல்லாண்டு வாழணும் நல்லா இருக்கணும் வேண்டிங்க. நமச்சிவாய். அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே நல்லா இருக்கணும் வேண்டிங்க. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா வாங்க. ஓம் நமசிவாய. உங்களுக்கு தாத்தா உங்க ரெண்டு பேருமே பார்த்தா ட்வின்ஸ் மாதிரியே இருக்குது. உங்க ரெண்டு பேருமே பார்த்தா நான் நேற்று கொடுத்தனே அப்படின்னு பார்த்தா அவரு இல்ல இவருன்னுவாரு. போயிட்டு வாங்க. ஓம் நமச்சி. ஆனா ஒரே மாதிரியே தாடி வச்சுக்கிறீங்க, ஒரே மாதிரியே துணி போடுறீங்க. தாத்தா பரமேஸ்வரன் கருணையினால் அவர்கள் உடல் நலத்தோடும் மன வளத்தோடும் பொருள் வளத்தோடும் நீடூழி வாழ்க வளத்துடன். நமச்சிவாய. 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 வாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. என்ன சாப்பிட்றீங்க? கடலை மல்லாட்டை. அப்படி தமிழ்ல சொல்லுங்க. நீங்க ஏதோ பாஷையில பேசுறீங்க. கடலைன்னு அவங்க ஒரு பாஷை தான் சொல்லுவாங்க. மல்லாட்டை. நமச்சிவாய நமக. இப்போ ஒரு பாட்டுல கூட வரும் பாருங்க, மல்லாட்ட கண்ணால அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு ஒன்று வருவீங்க. ரப்பர் பந்தில் தானே ஐயாவுக்கு மல்லாட்டை டெய்லியா கொடுக்குறாரு அவருக்கு. ஓ மல்லாட்டை ரெண்டு நிலத்தில் வர்றதுனால நிலக்கடலை. அதான் ஆக்சுவலாக வரும். நிலத்தில் வர்றதுனால நிலக்கடலை. இது மல்லாட்டம் ஒன்று கொட்டை தான் மல்லாட்டை. அது காலண்டர்ல கார்த்திகை ஐயா கீர்த்திகைன்னு சொல்றாங்க. அது என்ன கணக்கு? கிருத்திகை. காலண்டர்லயும் சரி பேப்பர்லயும் கார்த்திகைன்னு தான் போட்டிருக்கு. நீங்க என்ன ஊரு? நீங்க என்ன ஊரு? நீங்க என்ன ஊரு? நான் ராமேஸ்வரம். நீங்க ராமேஸ்வரம்ன்ற வேற நாட்டுல இருந்து வரீங்க. நாங்க திருவண்ணாமலை இந்த நாட்டுல இருக்கிறோம். எங்க நாட்டுல இதுதான் மல்லாட்டை, அப்புறம் கிருத்திகை. மாறிக்கிட்டோம் நாங்களும். கார்த்திகை போய் தான் கிருத்திகை ஆகி போச்சு. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. எத்தனைங்க? அப்ப இங்கே இருங்க. நமச்சிவாய. பஸ் எல்லாம் அந்த பக்கம் திருப்பி விட்டாங்களா? சந்தோஷம். போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. எத்தனைங்க ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. 2.
ரெண்டு. கிளைமேட் மாறிச்சா? குழம்பு கட்டுது வெயில். ஓ, நீங்க சொட்டர் போட்டு நிக்கிறீங்களா, அதுக்காக சொல்றீங்களா? ரெண்டா? ரெண்டு சாப்பாடு தானே? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நமக. வேலியெல்லாம் பாதி பேத்துட்டு இருக்கிறாங்க போல இந்த பக்கம். ஓஹோ, சரி சரி. ஜேசிபியில் சாச்சிட்டேன். சொல்லுங்க ஐயா, எத்தனை? சொல்லுங்கண்ணா. மலாட்டை. மலாட்டைன்னா நிறைய பேருக்கு மலாட்டைன்னா என்னன்னு தெரியல. வேர்க்கடலை. மணிலா கொட்டை. நம்ம ஊர்ல மணிலா கொட்டைன்னு சொல்லி அது மலாட்டி ஆகி போச்சு. அது தெரியல. ஆமா, உங்க ஊர்லயே அதே பேர் தானே? வேர்க்கடலை. ஓம் நமச்சிவாய. சாப்பிட்டவங்க ஒன்று வாங்கிக்கோங்க, சாப்பிடாதவங்க ரெண்டு வாங்கிக்கோங்க. ரெண்டு வாட்டர் பாட்டில் மட்டும் தரேன். பஸ்ஸில் 4 வாட்டர் பாட்டிலா? போயிட்டு வாங்க. ரெண்டா? 2 கொடுங்க. பாருங்க. சரி, பாருங்க. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? ரெண்டு. யாரும் காலையில போய் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? சும்மா அப்படியே பறிச்சு கிடக்கு. ஓ, தன்னை தேடி வந்தால் சாப்பிடலாம். அதே. ரெண்டு. எத்தனை ஐயா? 2. நமச்சிவாய. எத்தனை ஐயா? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக. போயிட்டு வாங்க, நான் சாப்பிடுங்க. எத்த மாட்டேன் அதுவும். வணக்கம். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய நமக. அருணாச்சலேஸ்வராய நமக. சிவார்ப்பணம். போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. தாத்தா எத்தனையா? 2. ஓம் நமச்சிவாய. எங்க நைனா ரொம்ப நாள் ஆளக்கானா? நான் வர்றதே இல்ல. ஏன்? ஓம் நமச்சி. நான் வரும்போது நீங்கள் போயிருக்கீங்க. நான் அங்கே வரும்போது நான் போயிடுறேனா? அதுக்கு முன்னால போய் சில நேரம் போயிடுறீங்க. தாத்தா கிட்டத்தட்ட இந்த டைமுக்குள்ள கிராஸ் பண்ணிடும் தெரியல உங்களுக்கு. அப்புறம் நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க? 3 மணிக்கு வரீங்களா? 12 மணிக்கா? 12 மணிக்கெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணது இல்லையே. ஆட்டோ வந்துடும். 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. வா நைனா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. இந்த நைனா. ஓம் நமச்சிவாயம். சொல்லுங்க ஐயா. பசிக்கு வெத்தலை பாக்க போட்டா எப்படிதான் பசிக்காது பின்ன? வெத்தலை பாக்க அவ்வளோ வெத்தலை பாக்கம் போட்டுருவீங்களா? இது 10. இது ஆஞ்சநேயர் கோயில இருந்து களை வாங்கிட்டு வருவீங்க. வெத்தலை மாலை போடுறாங்களே ஆஞ்சநேயருக்கு, அதையா? அவர் களத்தில் நடந்து தூக்கிட்டு வந்துடுவீங்களா? நமச்சிவாய. வெரைட்டி ரைஸ் மட்டும் 1 குத்துரு. ஓம் நமச்சிவாய. அடே பார்த்தா எனக்கே யாரோ புதுசா சாமியார் ஒருத்தருக்கு 20 வந்துக்கிறாருன்னு நினைச்சேன். குளிச்சுட்டு நீ தான் குளிச்சுக்கிறா ரொம்ப நாள் கழிச்சு? அது 1 வருஷத்துக்கு ஒரு தான் குளிப்பேன். 1 வருஷத்துக்கு 1 வாட்டி. அதை இன்னைக்கு வந்துச்சு. அதான் நீ கொஞ்சம் கலராகிறீங்க. 1 வருஷத்துக்கு ஒன் டைம் தான் ஒன்லி. ஓ, நம்ம அண்ணாமலை
அடடடடா, அற்புதமா ரெடி பண்ணிருக்காங்களே. யாரு அவரு? நைனா சாப்பிட்டியா? பேப்பர் பச்சிங்கிறியா முக்கியமா? அதான் போயிட்டு வரலாமான்னு பார்த்தேன். நைனா நல்லா அழகா பூஜை பண்ணிருக்காங்க. யாரு? யாரும் பக்தர்கள் இருப்போம். பரவாயில்ல. அடாடா அடடா அடடா, பக்தர்கள். பூவால் குறைஞ்சிருக்கும். சந்தோஷம். எத்தனை ஐயா? 2. நைனா ரொம்ப முக்கியமா படிச்சீங்கடா. என்ன தேவை அங்க பார்த்த வண்டி சரி வரட்டு முன்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க வந்து முந்திக்கிட்டீங்க. அதுக்குள்ள வந்துச்சால் ஒரு என்ன முக்கிய செய்தி? முக்கிய செய்தி மக்களுக்காக மக்கள் எம்ஜிஆர் சொன்ன வார்த்தையை சொல்லியிருக்கான். ஓ, வேற என்ன முக்கிய செய்தி? வேற முக்கிய செய்தி ஒன்றும் விசேஷமா இன்ட்ரெஸ்டா இல்ல படிக்கிறதுக்கு. படிக்கிறதுக்கு இந்த என்னத்த படிச்சு என்ன போகணும். படிச்சா போல அது என்ன இல்ல எதனா படிச்சா ஒரு சொல்ற அளவுக்கு எதனா ஒரு செய்தி ஏதாவது வரும். அவ்வளவுதான். அவரை சொல்லி என்ன ஆக போகுது? நம்ம சொல்லி எதிர்கட்சிக்கு போறோம், எதிர்க்கிறாங்க. அவங்க எதிர்த்தப்ப இவங்க என்ன செய்ய முடியும்? எதிர்க்கிறதால தான் அவங்க எதிர்கட்சி. ஆஹா, எதிர்க்கிறதுக்காக தான் அவங்க எதிர்கட்சின்னு வச்சுக்கிறாங்க பேரு. ஓகேங்களா? அதனாலதான். ஆமா, எதிரில் உட்காந்துக்கிறதுக்காக கிடையாது, எதிர்க்கணும். எது ஒன்றாந்தாலும் எதுக்கணும். ஆமா, அதுதான். அது யாரா இருந்தாலும் சரி, அது இவங்க ஆண்டாலும் அவங்க எதிர்ப்பாங்க, அவங்க ஆண்டாலும் இவங்க எதிர்ப்பாங்க. காரணம் என்னன்னா அப்படி எதிர்க்கலாம் சுவாரஸ்யம் இருக்காது, ரசனை இருக்காது. ஆமா. ஓ ஒரு அம்மா படிக்கிறதுல முக்குச்சி முணங்குச்சிங்கிறான். அவன் நான் செய்தியாகத்தான் படித்தேங்கிறான். இதில் இன்னையா பேசுகிற படிக்கிறதுல ஒரு மூச்சு திணறா வரப்போகுது. இப்படியா வந்து இது ஒரு குற்றமான இது ஒரு நீஸாக போடுறேன். நான் இந்த சாமியார் என்ன கட்சிக்கு ஓட்டு போடுவேன்? அதெல்லாம் போட்டு 6 வருஷம். 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கட்சி ஓட்டு போட்டேன்? எம்ஜிஆருக்கு போட்டேன். எம்ஜிஆர் 6 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு போட்டியா? இருந்தாரா எம்ஜிஆர்? அவர் இல்ல. இப்போ அவர் கட்சி ரெட்டையில. ஓ ஓ, சரி சரி, போயிட்டு வானேண்ணா. இந்த பூலாம் போட்டு பூஜை பண்ணிக்கிறாங்களே, யாருன்னு தெரியலையே. நேற்று தோட்டத்துக்காரனோ இல்லை கடையில இருந்து விற்காதவனோ தெரியல, கொண்டாந்து கொட்டிட்டு போயிட்டான். பரவாயில்ல, ஒன்றும் வைக்கலாம். கொடி வச்சுக்கிறாங்களே, சாமியார் ஒருத்தன் பட்டு கிடக்கான். கொடி சோளமெல்லாம் வைக்கலாம். சரி சரி சரி. சித்தரே, நமச்சிவாய தாத்தா. நாளைக்கு மகானை கூட்டின்னு வா, நாளைக்கு வருஷம்னு சொல்லு. என்ன கால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். டாக்டர் வராரு, பரிசோதனை பண்ணி ஊசி போட்டுருவாரு, கூட்டின்னு வா. நமச்சிவாய. ஒரு நல்ல இல்லை ஒரு 2-3 லெமன் சாதம். ஓம் நமச்சிவாய. ஃபைட்ரே, ஓ தாத்தா, தாத்தா எழுப்பு. தாத்தா அண்ணாண்ட பத்துக்கிறாரு பாரு, காருக்கு அண்ணாண்ட எழுப்பு. சித்தரே தான். நமச்சிவாய. எத்தனை? ஒண்ணுங்க ஐயா. இல்லையா? ஓ தாத்தா வா, சாப்பிட்டியா? நமச்சிவாய. என்ன தாத்தா பயங்கரமா புளியா மரத்துக்கு அடியிலே நல்லா தூக்கமா தூங்குற. நமச்சிவாய. நம்மளையார சாப்பாடு எல்லாத்துக்கும் சாப்பிட்டியா? எல்லாத்தையும் கொடு. கொடுத்துட்டுண்ணே. எப்பா? எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க. அவங்க வாங்கிட்டாங்களா? எனக்கு இல்லையா? உனக்கு இல்லை நீண்ணா, ஏதோ தூங்கிக்கிறியா? அண்ணாமலையாருக்கு இல்லையா? இல்லை, அண்ணாமலைகிட்ட கேளு. சாப்பாடு கொடு. அண்ணாமலையாரா சாப்பாடு கொடு. அண்ணாமலையாரா, அண்ணாமலையாரே சாப்பாடு கொடு. சாப்பாடு கொடு. அண்ணாமலையாரே சாப்பாடு கொடு. நமச்சிவாயா சாப்பாடு கொடு. அண்ணாமலையாரே, அண்ணாமலையாரே இது கொடுக்க மாட்டேன் நீண்ணா, நீ கேளு. சாப்பாடு கொடு. அண்ணாமலையாரே சாப்பாடு கொடு. அண்ணாமலையாரே, உண்ணாமலாமா சாப்பாடு கொடு. உண்ணாமலாமா தான் சோறு ஆகுனாங்களாம். ஆமா ஆமா, நல்லா கத்து வச்சுக்கிறேன் நீ. நமச்சிவாயா.
வாங்க வாங்க. வந்துட்டாரு, ஏதோ உடம்பு சரியில்லைன்னாரு, கத்துங்கிறாரு. நமச்சிவாய நம. சாப்பிடுங்க, சாப்பிடு. சாப்பிடணும் சிரிச்ச மகன் யாரு உனக்கா? பட்டியா கிடக்குற மாதிரி கிடக்கவே மாட்டியா? அதனாலதான் உன்னை பட்டினியாவே போட்டுக்கிறாங்க பொழுது. போய் வா, இன்னும் 2 குத்துக்கிறேன் பாரு. கொடுத்துருக்கா தெரிஞ்சுல கண்ணு? இந்த கண்ணு தெரியலையா? சரி ரைட். அதனால சரி போயிட்டு வா போ. சட்டை போட போறான், சோறு போடல, உக்காங்கடா, ஜாலியா இரு. கிருஷ்ண பரமாத்மா. மச்சி புருசலி இன்னொரு ஊருவா நீ நடந்து வர்றத பார்த்தாதான் பயமாகுது. புருஸ்லி இல்ல, அந்த 2 எலும்பு தள்ளி உட்கார சொல்ல, அவங்க பாக்குற மாதிரி பெஞ்சில பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஒண்ணு குத்துரு. யாரு நடக்க முடியாது? நடக்க முடியாது தானே, வேற யாரும் இல்லையா? அப்படி ஆக மாட்டோம் சாமி. ஏன்னா வேற ஆளுங்க வாங்கி போயிடுவாங்க, ட்ரிங்க்ஸ் பார்ட்டிங்க. அதனால தான் கொடுத்தா நமக்கு கிடையாது. என்ன புருசலையா? சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தாங்க. சரி இந்த ஊருக்கா என்ன வேணாமா? எத்தனை உங்களுக்கு? 2. சிவாய நமக்கு. நடக்கிறாரு அவர் தான். வாங்க ஐயா, நமச்சிவாய வாங்க. நமச்சிவாய வாங்க. பிரம்மாஸ்திரமா? பிரம்மசூத்திரம். இப்படி பார்க்கும்போது பிரம்மாஸ்திரம் தலைகீழா படிக்கும் போது அப்படிதான் தோணுது. பிரம்மசூஸ்திரம். ஓம் நமச்சிவாய. உட்கார் நைனா, தர சொல்றேன். உட்கார் நைனா. முடியலையா? அப்புறம் என்ன நைனா? பொண்ணு சிவாய நமக. ஏமாமா, இப்போ உன்கிட்ட அந்த ஆண்ட்ராய்ட் போனை விட்டுட்டு இது அந்த குட்டி போனை யூஸ் பண்ணி சொன்னா யூஸ் பண்ணுவேன் நீ? ஆரோக்கியம் போனாலும் பரவாயில்ல. இந்த ஜெயிலர் படத்துல சொல்ற மாதிரி ரொம்ப தூரம் போயிட்டோம், திரும்பி வரவே முடியாது. ரஜினி சொல்லுவானே, இது ரொம்ப தூரம் போயிட்டேன், திரும்பி வரவே முடியாது. அந்த மாதிரிதான் நம்ம. கஷ்டமா இல்ல, வீருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க. வீருக்கே ஆபத்துன்றா என்ன சொல்லுவீங்க? 1 மணி நேரம் தூரம் வாங்கிக்கிறாங்க. 24 மணி நேரத்துல 1 மணி நேரம். ஓம் நம சிவாய. தூங்கிட்டீங்களா? மித்திர சேஸ்தர். நமச்சிவாய வாங்க. வணக்கம் ஏழ்மலண்ணா. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா. 2 அதான் சொன்னல, நீங்க அன்னைக்கு 2 நாள் இருக்க போறேன்னு சொன்னது என்ன? ஃபர்ஸ்ட் சொன்ன என்ன வார்த்தை? சம்பாதிக்க முடியாம 2 நாள் இருந்துட்டு கிளம்பி, ஏன்னா உங்களை உட்கார வச்சிரும். காந்தம் இது உங்களுக்கு இல்ல. இங்க இருந்து போனோம்னா கத்தியோட தான் நான் போனோம். அந்த அளவுக்கு வாழ்க்கையில நொந்து போயிருக்கேன். நீங்க தானே மனம் மாறிடும் அப்படின்னு பாத்தீங்க. பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகல. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட நீங்க உங்க பிள்ளைங்க கூட இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு அக்கறையா சொல்றேன். நீங்க என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா கூட சரி. இல்ல நான் அதுக்காக நான் சொன்னது என்னன்னா, உங்க பிள்ளைங்க கூட பாவம், அவரு எப்படி மேரேஜ் ஆகல சார்.
அப்படியா? Marriage அப்ப ஆகல. நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம். எங்க வேணும்னாலும் இருக்கலாம்னு இல்ல, நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இல்ல நான் உங்களை எப்படி சொல்ல வரேன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. நீங்க சோம்பேறியா இருக்கிறன்ற வார்த்தையை பேச வரல நானு. உங்களை மிஸ் பண்ணி ஒரு குடும்பம் ஏங்கும். உங்களை ஒரு குடும்பம் வந்து மிஸ் பண்ணி ஏங்கும். அந்த குடும்பத்துக்காக நான் பேசுறேன். அந்த நான் போகணுமா ஓடி அந்த இடத்த விட்டு நான் அந்த அளவுக்கு சரி, ஓகே, அனுபவிச்சுட்டு ஓகே, ஓகே, நமச்சிவாய். சரி, போயிட்டு வாங்க. ஏன்னா அதுதான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க போயிட்டு வாங்க. ஆளுங்க தான் இப்படி பண்ணியிருக்காங்க. உங்க குடும்பத்தாளுங்க பண்ண டார்ச்சர் வந்துக்கிறீங்களா? வந்திருக்கேன். சரி, விடுங்க. வெளியில சொல்ல முடியாது. வேணாம், வேணாம். இன்னும் திருமணமே பண்ணலையா நீங்க? இது பண்ணேன். 1 வருஷம் 2 வருஷம் அது நிலைக்கிறதுல அது குடும்பத்தாரி எது பண்றாங்களா இல்ல என்ன செயல்பாடுன்னு ஒண்ணும் தெரியல. என்ன ஊர்னா நீங்க? தர்மபுரி. நானும் பெங்களூர்ல இருந்தீங்களா? பெங்களூர்ல இருந்தேன், திருப்பூர்ல இருந்தேன். முயற்சி பண்ணுவேன். அது குடும்பத்தாளுங்களே கொஞ்சம் கூட இருந்து இதை பண்ணாத அதை பண்ணான்னு என்ன நான் போற பாதை கரெக்டா இருக்கும். நான் தேர்ந்தெடுக்கனா எனக்கு தெரியும் நல்லது கேட்டேன். ஆமா. அந்த இடத்துல வந்து முன்னாடி உட்காரக்குள்ள எனக்கு இதை பண்ணாத அப்படின்னுக்குள்ள நம்மளுக்கு மனம் வரும். எவ்வளவு வருஷம் இருந்தீங்க பெங்களூர்ல? பெங்களூர்ல இருந்து ஒரு 15 வருஷம் இருந்தது. 15 வருஷம். ஸ்டார்டிங்கே பெங்களூர் தான். எந்த ஏரியால இருந்தீங்க? எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். இல்ல, எந்த ஏரியால இருந்தீங்க? நாங்க இருந்தது வந்து ஓல்ட் மெட்ராஸ் ரோடு, அல்சூர், அதுக்கப்புறம் பொம்னலி, மடிவாளா. அவரு பொம்மனில பெங்களூர்ல கார்மெண்ட்ஸ்ல இருந்தாரு. எங்க மாமா கார்மெண்ட்ஸ்ல தான் நான் இருந்தேன். சாய் எக்ஸ்போர்ட்ல ரொம்ப வருஷம் அதிலேயே கான்ட்ராக்ட் போட்டிருந்தேன். அவரு கார்மெண்ட்ஸ்ல தான் இருந்தாரு. கார்மெண்ட்ஸ்ல தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்படியே விட்டு எல்லாம் கான்ட்ராக்ட் போட்டிருந்தேன். பெங்களூர்ல நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். சரி, மன உளைச்சல் அப்படியே திருப்பூர் போனா எல்லாம் அப்பா அம்மா தங்கச்சிங்க எல்லாம் திருப்பூர் ஷிஃப்ட் பண்ணேன். திருப்பி மன உளைச்சல் நம்மளால அவங்களை திருப்பூர் ஷிஃப்ட் பண்ணீங்க, கூட இட்டு போனீங்க. எல்லாத்தையும் கூட எழுத்துட்டு போனேன். லைஃப்ல செட்டில் ஆனாங்க. மேலும் நம்மளை வந்துட்டு இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆகல. சரி, சரி, அவ்வளவுதான் மனவேதனை. உங்க பேர் என்ன சாமி? உங்க பேர் என்ன? சிவா. கூப்பிடுறது சிவான்னு கூப்பிடுவாங்க, ஆனா வச்சு பேர் ராமலிங்க. சரி, சரி. இப்போ அண்ணாமலையார் பார்த்து போங்க, கவலைப்படாதீங்க. இருக்கு எதனா இவர்கிட்ட ஜாலியா பேசுங்க. நானே இவர்கிட்ட நான் எவ்வளவு சோகத்துல வந்தாலும் இவர்கிட்ட வந்து ஜாலியா பேசிட்டு போயிடுவேன். போவேன். எதனா பூஜை கூப்பிட்டாங்கன்னா சரி, போயிட்டோம். இல்ல அப்படின்னா அந்த இடத்த எதனா வேலை செய்யணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா அப்ப சொல்லுங்க. நான் நம்ம கூட எதனா ஒரு இடத்துல வேலை செய்யணும்னு ஐடியா வந்துச்சுன்னா. இப்பயும் திருப்பூர் கூப்பிட்டு இருக்காங்க. இல்ல சாமி, வேலை செய்ய முடியறதில்ல. அந்த மன உளைச்சல் அங்க இல்ல சாமி, இங்க எதனா உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்களுக்கு சொல்றதுக்குள்ள வண்டி ஓட்டுறதுக்கோ இல்லை ஏதோ ஒன்றுத்துக்கு தோணுச்சுன்னா, இப்போ நம்ம ஏதோ ஒன்று ஒரு ரெடி பண்ணுறோம் தோணுச்சுன்னா அப்போ வாங்க, கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்களா? வாங்க. நான் ஏமண்ணா? வணக்கம் சாமி. நீ எப்படிங்கிற? நல்லா இருக்கிற, ஒரு குறையும் இல்லை. சரி, சரி. அப்பா நல்லா வச்சுக்கிறாரு என்ன. சரி, வரட்டுமாண்ணா? ஒரு வாரத்துக்கு கூட வந்துட்டு போனாங்க எங்க தங்கச்சி அக்கா. சரி, சரி. அக்கா புடிச்ச எல்லாம் ரொம்ப மன கூப்பிட்டு பார்த்தாங்க. இல்ல, எனக்கு என்னன்னா நிறைய பேர் போன்ல வந்து போன்ல டெய்லி போன் பண்றாங்க. அவரை பாத்தீங்களா, எங்க அப்பாவை பாத்தீங்களா, எங்க அண்ணனை பாத்தீங்களா, தம்பியை பாத்தீங்களா. அதனால நம்ம சரி இப்போ சொந்தத்தோட இருங்க. ஏன்னா இங்க ரோட்ல பனி பெய்யுது, கொசுக்கடி, எல்லாத்துலயும் நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்லை. இவரெல்லாம் கொற்ற மழையில இருந்து போவாரு. அப்படியே இவர் பார்க்கும்போது, ஆனா அவர் அதை ஜாலியா ரசிச்சுக்கினே இருந்து போவாரு. ஒண்ணு போயிட்டு வாங்க. வரணா வாங்கயா. வாங்க சாமி. வாண்ணா, சாப்பிட்டியாண்ணா? ஒண்ணு போதும். ஓம் நம சிவாய. வாங்க ஐயா, நல்லது. பார்த்து வா நைனா. ஐயோ, என்னடா அது, பெரிய நோயாச்சு அது. உட்காந்தா எழுந்திரிக்க முடியல. ஆமா சாமி, வாழ்க்கை வளமுடன். ஒண்ணு கண்ணே கண்ணு. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க எத்தனைனா? 2. ஏன் பூட்டியே வச்சுக்கிறாங்க கோயில? நானும் பூஜை பண்ணுவாங்க. நாங்க இருக்கும்போது மாதிரி இருக்கு. அவங்க 4 மணிக்கு தான் வருவாங்க. இல்ல, நான் சாமி கும்பிடும்போது எப்பயுமே பூஜை பண்ண திறந்துருக்கோம். இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பயுமே திறந்துருக்கும். அதான் இப்பயும் டைமிங் தான் பூட்டி வச்சுக்கிறாங்க. அதான் நானும் ஒரு 4-5 நாளா பார்த்துக்கிறேன். 4 மணிக்கு வருவாங்க. சரி. ஏய் சிம்பா, எங்கடா தம்பி? புறா அவனுக்கு வரைக்கும் இங்கே வாங்குங்க. நீங்க இங்கே வாங்குங்க. இந்தாடா. தையல் வச்சிருவோம் உங்களுக்கு. வெஸ்ட் வருவார். வாங்கினீண்ணா.
வாங்கிங்க சார் வாங்கிங்க. இங்கே வாங்குங்க மாமா. ஏன் நேற்றுலாம் போயிட்ட பிறகு ஃபோன் பண்ணுற, எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்ட பிறகு ஃபோன் பண்ணுற. வயசு எனக்கு 70 ஆகுது. எனக்கு வயசு 70 ஆகுது. அண்ணான்னு கூப்பிடக்கூடாதா? அண்ணனுக்கு கூப்பிடு. தாத்தா. அது செய்ய தாத்தா தாத்தானே கூப்பிடுறேன். ஊருக்கு போயிட்டு எனக்கு அது இன்னும் ஈஸியா இருக்கும். தாத்தானு கூப்பிடுறேன். அதாவது ஊருக்கு போய் வந்து 2 மணிக்கு தான் வந்தோம். சரி 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 சரி. வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா ஒன்றையா ஃபோன் பண்ணுவோம். சரி சரி வாங்கிட்டு சரி போகிறோம். சரி சரி வாடா. ஆனால் உன் நம்பர் போட்டு பர்சனல் நம்பர் தர மாட்டேன். இது வேற நம்பரு. பர்சனல் நம்பர் எனக்கே தெரியாது. இன்னைக்கா சாம்பார் எலுமிச்சை சாதம் சாப்பிட்டியாண்ணா? என்னடா டி சாப்பிட்ற தம்பி? ஓம் நமச்சிவாய. ஒயிட் ரைஸ் பண்ணு. ஓம் நமச்சிவாய. ஏய் சிம்பா பாய்டா. போலாம் போலாம், வா வா வா. சாப்பிட்றா நீ சாப்பிட்றா நீ. ஏய் மங்கி பாரு, அப்புறம் குறைக்கு போடுறா. சரி வா 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 வா. ரெண்டா சாமி? ஓம் நமச்சிவாய. என்ன தாத்தா 2 குத்துற தண்ணி வேணாண்டா இருக்கு. நமச்சிவாய. பானைனா 2. நமச்சிவாய 2. 1 குத்துரு. ஒன்று எனக்கு ஒரு வெள்ளை சாப்பாடு, அவர் 2 வெள்ளை சாப்பாடு கொடுத்து 1 தண்ணி பாட்டோட. இன்னொரு தண்ணி பாட்டில் கொடுத்து இந்தாங்க ஐயா. 1 போதுமா? போயிட்டோம். 2 கொடுத்துரு. 1 கொடுத்துரு. வாண்ணா தண்ணி வியாபாரம் பண்ணுறீங்களா? தண்ணி வேணாம். சரி போயிட்டு வாமா. போதுமா? 2. குழம்பு இன்னைக்கு சாம்பார் நைனா 1. ஓம் நமச்சிவாய. அந்த படத்துல நீ தான் நடிச்சா? நான் நடிக்கல. நடிக்கிறத பார்த்தேன். போதும் இப்போ வேலை சாப்பாடு. ஆமா ஆமா. நேற்று வந்து எத்தனை மணிக்கு பார்க்கல? 2 நாளா தண்ணி பாட்டு. நேற்று எத்தனை மணிக்கு என்ன பார்த்த? ஒன்றும் பார்க்கல, அவர் தான் பார்த்தேன் நான். இந்த நேற்று நீ எங்க என்கிட்ட பார்த்து பேசினா? ஏன் தாத்தா எத்தனை வேணும்? 1. நடிச்சதை பார்த்த அதானே? நடிச்சாங்க அதை பார்த்தேன். அது எப்படி தாத்தா மறக்க முடியும்? அப்படியே வெயில்ல ரொம்ப நேரமா நின்று அப்படியே கை காலெல்லாம் வலி எடுத்துன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்னு என்ன தாத்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சேன்? இல்லப்பா நான் நடிச்சேன் பார்த்தேன். சைக்கிள் ரேஸ். நமச்சிவாய. நமச்சிவாய ஐயா. வாங்க ஐயா. 2 பாக்ஸ் நமச்சிவாய. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா காலாட்டினே தூங்கு தாத்தா. உட்கார உட்கார கொடுட்டும் தாத்தா. 1 தான். இரு ஏன் உட்காரு. அமுச்சு விடு நண்பா. தாத்தா கால ஆட்டினே தூங்கு. கால ஆட்டினே தூங்கு. ஏன் சொல்ற சொல்லு. ஏன் சொல்ற சொல்லு. அது பழமொழி சொல்லுவாங்கல்ல, கொஞ்ச நேரத்துல அப்படிதான் நினைச்சு நாங்களும். அப்படிலாம் இல்ல,
நீ தூங்குனியா தாத்தா தாத்தான்னு 2 வாட்டி கூப்பிட்டனா 3வது வாட்டி என் மனசுக்குள்ள வந்து ஒரு எண்ணம் தோணுச்சு. அதனாலதான் மறுபடியும் கத்தி கூப்பிட்டேன் தாத்தா அப்படின்னு. அதனால காலாட்டினே தூங்கு தாத்தான்னு. எம்எல்ஏ டேபிள்ல உட்காந்துங்கிறாரு. இப்ப சொல்லு எதுக்கு சொன்ன உனக்கு என்ன வயசாகுது தாத்தா? உனக்கு என்ன வயசாகுது? அதான் வாங்கி கூட 2 செட் ஒரு செட்டு கொடுறா. 95. அதனாலதான் காலாட்டினே தூங்கு தாத்தான்னு சொன்னேன். புரியுதா? இப்பயா சொல்லி எதுக்காக தூங்க சொன்ன அந்த மாதிரியா? எதுக்காக தூங்க சொன்ன? அது எதுக்கு எனக்கு புரியல. 95 வயசாகுது இன்னும் யாரும் உனக்கு இந்த விஷயத்த சொல்லியா? சரி நாளைக்கு கேட்டு சொல்லு. சரி என்ன ஒரு நானே முன்பக்கம் மட்டும் தான் காது கேக்குமா? பின்னாடி கேட்காதா? தாத்தா என்ன ஊர் நீங்க? ஈரோடு. ஈரோடு. ஈரோடு முன்னால பள்ளிப்பாளையம் தெரியுமா? ஆமா. பள்ளிப்பாளையம். ஓ சரி 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 சரி. எங்க இதெல்லாம் சொல்லுவாரு, குறியெல்லாம் சொல்லுவாரு. எங்க அவரு? இதுக்கு மதுரைக்கு போயிருக்காரு. அங்க போய் சொல்றது போயிருக்காரா? இல்ல வீட்டுக்கு போயிருக்காரு. ஓ குடும்பம்லாம் இருக்கு. அப்புறம் என்ன ஒரு ஊருக்காக இருக்கு பாருங்க. அப்புறம் என்ன பண்றாரு வந்துங்க? இங்க சுத்திட்டு போயிடுவாரு ரிட்டர்னு. சும்மா ஒரு 4 நாள் இருந்துட்டு இல்ல 1 மாதம் 2 மாதம் இருப்பாரு, சேர்த்துட்டு போயிடுவாரு. ஓ பரவாயில்லையே. பையன் ஒருத்தர் கல்யாணம் ஆகாத இருக்கிறான். ஓ போயிடுவாரு. போயிட்டு 4-5 நாள் கழிச்சு வருவார். சரி 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 சரி. எத்தனை மாசத்துக்கு முன்னாடி கேட்டீங்க? சரி ஞாபகம் இல்லை. சொல்லு, நீங்களே சொல்லுங்க தோராயமா. இல்ல இல்ல நீங்க எவ்வளவு நாளைக்கு முன்னாடி கேட்டீங்க? ஒரு 2 மாசம் இருக்கும். மனசாட்சியோட சொல்லணும். 2 மாசம் இருக்கணும். இல்ல 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 நீங்க இந்த ஊரை விட்டு போய் எவ்வளவு நாள் ஆகுது? நான் இங்கதான் இருக்கிறேன். காலேஜ் அண்டா. எங்க காலேஜ் அண்டா இருக்கேன். சரி. மழைநாள்னால இதுல இருந்தேன். நித்யானந்தா கிட்ட இருந்த சீனிவாச துணி கடையெல்லாம். ஓ அங்க டவுன்ல இருந்தீங்க? அங்க படிச்சுட்டு டவுன்ல. மழைநாள் கிட்டத்தட்ட எவ்வளவு நாளா இருந்தீங்க? 1 மாசம் 1.5 மாசம். 1.5 மாசம். காலத்தில் கேட்டாரு ஐயா. இல்ல அவரு நான் பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்ல முகம். திடீர் எங்க அங்க இருக்கிறாரா உள்ள? எங்க சீனிவாசா துணி கல்யாணம் உள்ள பஜார்ல இருக்கிறான் அவரு. அடிக்கடி தான் உங்ககிட்ட சாப்பாடு வாங்கியிருந்தேன். நீங்களா? எந்த இடத்துல நின்று வாங்குவீங்க அடிக்கடி? காலேஜ் அண்டையும் கொடுத்துக்கிறீங்க, இங்கேயும் கொடுத்துக்கிறீங்க. நிறைய பேர் பசியில் இருக்கிறாங்க. முதல்ல கொடுத்துறேன் நான். சரி இந்த அப்புறம் பேசுகிறேன். முதல்ல கொடுத்தாங்க. ஐயா நீங்க போயிட்டு வாங்க. மகாராஜன் நம்ம ஓம் நமச்சிவாய. பெரியனா கொடுக்க முடியும். என்ன ஊர்ல இருந்து ஐயா வந்திருக்கீங்க? எப்போ வந்தீங்க? 2 மாசம் ஆகுது. வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்களா? எல்லாரும் இருக்காங்க. சண்டை போட்டு வந்துட்டீங்களா? அதான் உண்மை. இன்னும் இந்த வயசுல போய் சண்டை போட்டுன்னு வண்டி பைக் 80,000 இனிமே எனக்கு எதுக்கு சண்டை? அப்புறம் வண்டி தான், அதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? கம்பெனியில் வேலை செஞ்சேன், ரிட்டையர் ஆகிட்டேன். சரி 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 போயிட்டு வாங்க ஐயா. போக வேண்டியதானே. சரிங்க ஐயா சரிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணுங்க? என்னது? நமச்சிவாய 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய 2. நமக்கு 2 தான். ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. 2. சிவா 1. வரேன். எத்தனை ஐயா? 1. எத்தனை? 2. எத்தனை ஐயா? 2.
நேற்று கேட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க படுவேன். அந்த அம்மாவுக்கு என்னென்ன சாப்பிட்றாங்களோ வச்சு மரக்கில் புடவை கேட்டாங்களா என்ன தெரியாத புடவை கேட்டது வச்சு பூஜை பண்ணி ஒரு 3 நாள் அவங்க எல்லாம் வச்சு வாங்க வாங்க வாங்கிக்க இது பண்ணலான்னு கேட்டேன். அவ்வளோ சரி தர சொல்றேன் அவங்க அவ்வளோ தர வயசு சொல்றேன். நாங்கள் எல்லாம் வரமாட்டோம். அது பாட்டி செத்ததா திடீர்னு இறந்தது தான் மனசே கேட்கல, ரொம்ப மனசே ஆறல. அதுக்கு அவங்க சொந்தக்காரங்க வந்து சொன்னாங்களா? யார் சொன்னது இறந்தது? இளநீர் விற்கிற பையன் சொன்னீங்க. கன்ஃபார்மா தெரியுமா? நாங்க போயிடுச்சு, சாவு போயிடுச்சு. ஓ சரி சாவு போயிடுச்சு. யார்தான் சாவுன்னு நினச்சிக்கணும் நாங்கள். இல்லைன்னா போய் மூஞ்சி பார்த்துட்டு என்ன பண்றது பாட்டி. தாத்தா உட்காடுறாங்க இல்ல, அவங்க டெய்லி பார்த்துட்டே வந்திருந்தாங்க பூச்சி. ஓ சரி பாட்டி, ஆத்மா சாந்தி அடையட்டும். நல்ல பாட்டி. பூஜை பண்றேன். யாரும் புடவை வந்து கொடுத்தாலும் வச்சுட்டு அவங்களுக்கு இதெல்லாம் புடவை வேணாம் தான் இருக்கு. புடவை இருக்கு நம்மகிட்ட? இல்ல இருந்தா நான் வாங்கி வந்து தரேன். இல்லை இங்க வந்தாலும் நம்ம வச்சு எல்லாம் படிக்கிறோம். சரி குடுறா, 2 சாப்பாடு குத்துறா. என்ன தாத்தா? நமஸ்காரம். பாட்டி தான். பாட்டி மேலே பார்க்க முடியல. அதுதான் பாட்டிமா பார்க்கவே முடியாதான் அதுக்கு மேல. ஆனா இவங்க பாவம் அந்த டெய்லி குளிக்கிறதுக்கு போறாங்க இல்ல. யாரு இவங்களா? முதல் நாள் பார்த்தேன், காலையில படுத்து இருந்துச்சு. கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டோம். அந்த பக்கம் போறீங்களா? அதெல்லாம் போவோம் குளிக்க. நல்லா இருந்துச்சு. மறுநாள் குளிச்சுட்டு வந்து பார்க்குறேன். ஐயோ சிவா, இவ்வளவு நல்ல ஆத்மா. அதெல்லாம் நல்ல ஆத்மா. நல்ல தூக்கத்திலே இருந்துச்சா? யாரும் வர மாட்டாங்க. அப்படியே உட்காந்த வாட்டத்துல உயிர் போயிடுச்சா? அந்த மாதிரிலாம் எவ்வளவு வரும் அது. நல்ல புண்ணியவதி. நல்ல புண்ணியவதி அது. அண்ணான்னு சொல்லும். அதுக்கு அவங்க இதுல பூஜை பண்ணலான்னு இருக்குது. சரி வாங்கி வந்து தர சொல்றேன். நாளைக்கு ஒரு புடவை வாங்கி வந்து கொடுமாம்மா பாட்டிக்கு. சாமி புடவை வாங்கி வந்து கொடு. வச்சு தெய்வ பாவம் நல்லா எங்களுக்கு இருக்குது. நம்ம என்னன்னா அந்த மாதிரி பாக்கியம் சாவு கிடைச்சது அந்த மனிதன் புண்ணியம். நம்ம பாட்டி கடைசி வரைக்கும் ஆனா அவ்வளவு தூரம் நடந்து போவோம் எல்லாம் நல்ல பாக்கியம் செஞ்சதுனாலதான் இந்த பிறப்புல அவ்வளவு இதாக இருந்தது. கண்டிப்பா அந்த வயசுல நாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்தாங்க. ஒருத்தருக்கு ₹1 சாப்பிடலாங்க. பாட்டியோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? சாரதா தேவி. சாரதா தேவி பாட்டியோட பேரு. அதே மாதிரி இருந்தாங்க. விடுங்க அவங்க இல்ல பாட்டி. நான் தான் பாப்பான்னு பேர் வச்சேன். அதுவே தான் சொல்லிச்சு பாப்பான்னு. அதுவே தான் பாப்பான்னு. அதான் பாப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சோம். அண்ணா வருவாங்க, கண்ணாடி எடுத்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ணா சொல்லும். எல்லாருக்கும் பத்திரமா வா, சாப்பிட்டியா, இந்த சாப்பிடுவோம். வாழ்க்கை நம்ம எப்படி பாகம் கொண்டு போறாரு பார்த்துக்கலாம். இந்த வாழ்க்கை நாங்க வாழ முடியாது. சரி சாப்பிடுங்க. சரியா? வாங்க வாங்க. இவ்வளவு நாளா நீயே கதவு பூட்டியே வச்சுக்கிற? பாரு, அண்ணாண்ட பார்த்தாலும் இருக்க மாட்டேன். தெரியலையே. எத்தனை வேணும்? 2. எனக்கு 2. அந்த சாமிக்கு எப்படியோ நான் வச்சுட்டு தண்ணி வாங்க சாமி. சரி 2 குத்துரு. கதவு பூட்டியே இருந்தா என்ன பண்றது? இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்து பார்த்துருந்தேன். அந்த சாமிக்கு கீரையா ஒரு மாதிரி நான் சாம்பார் சோறு. அந்த சாமிக்கு ஏன் நைனா அது இப்ப நேற்று தான் கேள்விப்பட்டேன். பாட்டி செத்து போச்சு சொன்னாங்களா? தான் கேள்விப்பட்டீங்களா? நேற்று தான் தெரியும். அங்கேயே உட்காந்து எப்படி செத்துட்டு இருக்குது. வாங்கிக்கங்க.
நமச்சிவா. எங்க இருந்து வரீங்க சார்? பாம்பேல இருந்து வரேன். ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு தான் வந்தேன். சாப்பாடு இருக்காடா? இல்லை சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன். ஒரே சாப்பாடு இருக்கு, வாங்கி ஃபர்ஸ்ட்ல இருந்தே வீடியோ பார்த்துட்டு. சரி. சாப்பாடு இல்லைங்க, சாப்பாடு ஒன்று வாங்கிக்கோங்க. எப்படி இருக்கு சாப்பிடுங்க. பிடிவாதமாக கொடுத்துருவீங்களா? ஒன்றா ரெண்டா? ஒன்று போதும். ஒன்று கொடுத்துருங்க. தண்ணி பாட்டில் மட்டும் கொடுத்துருங்களா? நான் சாப்பிட்டேன் தயிர் சாதம். சரி. நமச்சிவாய. படம் கொடு. எங்க இருந்து பிரதர் வரீங்க? பாம்பேல இருந்து வரேன். அவரையும் கவர் பண்ணேன். நான் உங்களை பார்த்துட்டு தான் நான் கண்டுபிடிச்சேன். நான் கேட்கலான்னு தான் பார்த்தேன் வினோத் ப்ரோங்கன்னு. ஓம் நமச்சிவாய. முன்னாடி வந்துட்டீங்க. நாமளே இருக்கிறோவரா நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம் பிரதர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. நமச்சிவாய. வாங்க பிரதர், வாங்க. நமச்சிவாய. சந்தோஷம். நான் நடந்து போயிட்டு இருக்கக்குள்ள வண்டி முன்னாடி போயிடுச்சு. சரி. இன்னைக்கு இந்த தடவை உங்களை பார்த்துக்கலாம். சிவாய நமக. அண்ணாமலையார் உங்களுக்கு வரணும்னு இருக்காரு. நீ மனைவி சொன்னாங்க, நீனும் போனீங்கன்னா படம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. சரிங்க. அவங்களும் கழிச்சிட்டாங்க, நீங்களும் சந்தோஷம். நமச்சிவாய. பத்திரமா போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு நினைச்சேன், பார்க்க முடியல. காசு நினைச்சேன், டைம் இல்லை உங்களுக்கு. சரி. சாப்பாடு வாங்கிக்கோங்க. இல்லை, இப்பதான் சாமி வாங்கினேன். ஒன்று வாங்கி கொடுத்துக்கிறேன் சாமி. சரி. சாப்பிடு. பத்திரம். சரி. பார்த்துங்க. கேட்டாங்களா? நமச்சிவாய. வாங்க சாமி. நல்லா இருக்காங்களா? அம்மா நல்லா இருக்காங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு காலை கூட ஏற்பாடு பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். என்ன சொல்லுங்க? அது முடிஞ்சு போச்சு கடல் புண்ணியத்தில். ஏன் அதை சொல்லணும், உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்? சரி. முடிஞ்சதுன்னா விட்டுருங்க, பரவாயில்ல, விடுங்க. முடிஞ்ச நாங்கள் இருக்கக்கூடாதுன்னுட்டு வேணுன்னுட்டு வெக்கெட் பண்ண சொல்லி. யாரு இருக்கக்கூடாதுன்னு? யார் சொல்லுங்க? வச்சவங்க புரியல. ஷாப் வச்சுங்க. நாங்கள் இருக்கக்கூடாதுன்னுட்டு ரொம்ப ட்ரபிளாக கொடுத்தாங்க. அம்மா அது கடல் புண்ணியத்தில் அவரே நிவர்த்தி பண்ணிடுவாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு ஆட்ட சொன்னீங்க, எல்லாமே அண்ணன் அவரே பார்த்துப்பாரு. அவர் தான் இங்கே வர வச்சாரு, அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அந்த ஒரு இதுதான் நானும் நீங்கள் வந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. அதெல்லாம் கடவுள் மேலே விட்டுருங்க, அவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையும். சாப்பாடு போதுமா? ஒரு சாப்பாடு என்னப்பா வேணும்? சிவாய நமக. சாப்பிடுங்கம்மா. நமச்சிவாய. அவர்கிட்ட சொல்லி அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு, கவலைப்படாதீங்க. அதாவது எல்லாமே நம்மளுக்கு நம்ம கடவுள் தான் இங்கே வர வச்சாரு. வர நம்ம நான் இருக்கும்போதெல்லாம் யாரும் இல்லை. இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நீங்கள் அப்படி போங்க இப்படி போங்க அப்படின்னு பார்த்து மனசுக்கு கஷ்டமாகி போச்சு எனக்கு. அதெல்லாம் நீங்கள் அவர் பார்த்துப்பாரு, அவரே பார்த்துப்பாரு. வாங்கிக்கணும். அதெல்லாம் அவரே பார்த்துப்பாரு. நீங்கள் அதை எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வாங்கிக்கோங்க, சாப்பாடு வாங்கிக்கோங்க. அப்படியே கொடுக்க வேண்டியதான் அவருக்கு. பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா பேசாம வாங்கிக்கோங்க. சரிங்கம்மா, பத்திரம். கால் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? சரி, வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். எங்க? 25 தேதி போக வேண்டியது மூடி வச்சுக்கிறேன். 25 தேதி மட்டும் போகணும். ஓ, சரி. 20 நாள் இருக்குது. அது போட்டு நடக்க முடியுதா? நடக்கிறீங்களா? ஓரளவுக்கு அங்கே நடந்து ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சோம். கால் நடக்க முடியுதுங்களா? அங்கே வந்து நடந்து காட்டும்போது யார் வாங்கி கொடுத்தது? டாக்டர் மாவுதுங்களா அளவு எடுத்து வாங்கி கொடுத்தாரா? அளவு எடுத்தேன். நான் என்ன வந்து அளவு எடுக்க தான் வர சொன்னாங்க. அன்னைக்கு அளவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. ஒரு 2 hour ஆன பிறகு நான் இப்போ வச்சு திடீர்னு ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்று பண்ணி எடுத்து போட்டு பார்த்தாங்க. அது ஆன பிறகு என்ன பண்ணாங்க, ஹைட்டு கம்மி பண்ணுமா இல்லை அப்படியே இருக்கணுமான்றது போட்டு இது பண்ண பிறகு நான் என்ன சொன்னேன், அப்படியே இருக்கட்டுமா? அது சரி 25 தேதி வாங்க அப்படின்னாங்க. மறுபடியும் அதுதான் அவர்கிட்ட கேட்டாங்க. எல்லாரும் ஒரு உதவி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ அது ஒரு உதவியா, அது நம்ம பண்ணமா? அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வராங்க. சாப்பிடுங்க. நமச்சிவாய. இல்லை இன்னும் 20 நாளுக்குதே அப்படின்னு கேட்டாங்க. கடவுள் எதனா ஒரு வழியில பண்ணுவார். எல்லாராலையும் முடிஞ்சது அது பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையானதை கடவுள் அந்த நேரத்தில் கொடுப்பார். சரிங்களா? சரி. கவலைப்படாதீங்க. சரிங்க. சரி. ரொம்ப சந்தோஷமா. சரி. நமச்சு. வாங்க பார்த்துக்கலாம். வேற ஐயா வரேங்க. என்னடா இது சாப்பாடா? Arunachala,
நிறைவேறுப்பாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போலகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அகம் புகம் தீர்க்கும் அககுகை சிறைய அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா ஆண்டதை அகற்றில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சலா நீங்கிடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்தோர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினியோ அருணாச்சலா ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஓவை போலென குன்னருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணா
அருணாச்சல சிவ அருணாச்சல புத்திரமுத்தருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சல பூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சியும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா